நான் இது பார்க்கவே இல்லைங்க. இல்லை நான் இதெல்லாம் பார்த்ததில்ல. ஆனால் ஏன்னா கீழே தான் போயிருக்கேன். இந்த மலையை எப்படி பார்த்தாக்குள்ள மட்டும்தான் போயிருக்கேன். ஆனால் நம்ம ஆளுங்க எப்போதுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடம் புதுசாக இருக்குது, அதை வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறதெல்லாம் கிடையாது. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்மளோட பேர் அந்த இடத்துல இருக்கணும். கோயிலாக இருக்கட்டும், ஒரு மலையாக இருக்கட்டும், ஒரு பாலமாக இருக்கட்டும், லொட்டு லோசுக்கு எல்லா இடத்துலையும் இன்சியல், அங்கனைக்கு அங்கனை இன்சியல், டப்புன்னு எல்லாமே இன்சியல் எழுதி வைக்கிறது. வெளியில போறவங்க தெரியணும் அப்படின்ட்டு பண்ணி வைப்பாங்க. இங்கனக்குள்ள யாருக்குமே தெரியாது, அவங்க மட்டும் வந்து பாத்துக்குவாங்க. ஏன்னா இது வந்து அங்கிருந்து இறங்கி வந்து இங்க வந்து பார்த்துட்டு, ஓ இதெல்லாம் இருக்கா, ஏ மை காட் அப்படின்னு பார்த்துட்டு போவாங்க. அதுக்காக எழுதி வச்சிருக்காங்க. அவங்க சன்னதிக்கு வந்து கூப்பிட்டு காமிப்பாங்க போலடா அவங்க வருங்காலம். ஆமா, ஃபியூச்சர்ல இங்க பாரு பத்தியா எழுதி வச்சிருக்கேன் பத்தியா அப்படின்ன மாதிரி கூப்பிட்டு வந்து காட்டுவாங்க. தரையில மண் இருந்துச்சுன்னா முளைக்குது, ஓகே. இதுல பாறையில கல்லுல எப்படி அந்த மண்ணு கிடந்தா முளைக்கும் இருக்காது இல்லங்க, மண்ணு கிடந்தா முளைக்கும். யார் யாருக்கு எழுதணும்னு தோணுதோ எழுதிக்கங்கப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் விட்டீங்கன்னா இதுல ஒரு உங்களுக்கெல்லாம் ஒன்னொரு இல்ல, உங்களுக்கு ஒண்ணுக்கு மேல இருக்கு. இது ஒரு சாமி கும்புற இடம். ஆமா, எழுதி வச்சா நடக்கும். அது கண்டிப்பா. லவர் பேர் எழுதி வச்சீங்கன்னா கண்டிப்பா. யாரா அது எனக்கு முன்னாடி இனிஷியல் எழுதி வச்சிருக்குது? அட கடவுளே, டேய் நான் அதை எழுத வரலடா. ஐயோ இல்ல, எனக்கு முன்னாடி வேற யாரோ நிறைய எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன்டா. இப்போ வந்து என்ன இனிஷியல் எழுதுவான்? எனக்கு என்னன்னா ஒண்ணே ஒண்ணு, நீ ஒரே ஒரு எழுத்து எழுதுவ, இவன் எந்த அது வந்து நிறைய யோசிக்கணும். ஒரு பெரிய சிற்பி. இந்த இடத்துல நம்ம கிடைக்கிற பொருள் எதா இருந்தாலும் அதை வச்சு எழுதிக்கலாம், ஓகேவா? இதை வச்சுதான் எழுதணும்லாம் கிடையாது. கொடையை வச்சா அவ்வளவுதான். கொடையை வச்சோன்னா நிலவு விழுவும் பாத்துக்க. இங்க நல்லபடியா ஊருக்கு போகணும்னா வேற ஏதாவது எடுத்து எழுது. நானே பாரு கிடைக்கிற கல்லை வச்சு எழுதுறேன்டா. என்னடா எழுதுறது? அம்மா தாயே கருமாடுங்கம்மா. யாரா அவன் பேக்ரவுண்ட் மியூசிக் போய் ரொம்ப மோசமா கொடுக்குறேன். என்ன பண்ணுங்க, என்ன எழுத முடியலடா, சரண்டுன்னு கேக்குது. நாங்க வந்து இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு பாரு மஞ்சள் தேய்க்கிறேன். ஒரு என்ன மஞ்சள் தேய்ச்சிக்கிட்டு இருக்கே. நம்ம பேசுறது கேக்குதோ இல்லையோ, இந்த பிரிட்டு என்னடா ஏதோ சவுண்டு கேக்குதுன்னு பார்த்தா இவன் ஐயோ ரெடி நத்தம் என்னடா எடுத்த நீ நத்தம் இருக்கும். பாடுறா இங்க தொலாவுறான்டா. ஏய் நீ எழுதுறியா இல்லையாடா? நீ என்னடா எழுத போறா? இடம் பார்த்துட்டு இருக்கேன்டா. என்னடா என்ன வீடு கட்டாவோட இடம் பாக்குறேங்கிட்ட ஏதாவது எழுதுறா. பழனி இந்த சாமி மரம் இதுதான் மலை தான் சொன்னாங்க. ஐடியா வந்துருச்சுடா, என்ன எழுதுறது? ஆமா. ஏய் சாரா சரி ஐயோ நான் பாட்டுக்கு வேகமா ஒடியாந்துக்கிறேன். நான் இப்படி எதையுமே காணும்டா. சரி எழுதுங்க. ஏய் எனக்கு வந்து ஆயுதம் வேற கிடைக்கலடா. மாமா ஆயுதம் அதான் இங்க மாமாட்ட கேக்கு. பழனி எனக்கா ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க பழனி. அந்த இதை மட்டும் புரியுது. சரி ஏன்டா அப்படி பண்ற? என்ன பண்றீங்க? அட கடவுள், ஒரு பாசத்துல அடிச்சு விட்டேன்டா, வேற ஒண்ணும் இல்ல. கை காப்பாத்துற உன்னை காப்பாத்துதா இழுக்கு நல்லா கைய குடுறா நீ டவுசர். யாரா அவன்? என்ன அவன் என்ன நினைச்சதுக்கு என்னடா தண்ணி தெளிச்சு விடுற? கிராமத்து கட்டட கலையை பார்க்கணும்னு சொன்னீங்களா? கலை பூரா கட்டட கலைஞர்கள். இவரு தாஜ்மஹால் கட்டுறப்ப கொத்தனார் அங்க ஒர்க் பண்ணாருமா. அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுறப்ப மேஸ்திரியா இருந்தவர். இவரு பிட்டுக்கு மண் சுமந்தார் பாத்தீங்களா, அந்த வகையை வச்சிருந்தவர். இவரால சுமக்க முடியாம இங்க வந்து பரதநாட்டியத்தில் ஈடுபட்டிருக்காரு. பூரா புட்டலப்பட்டி பூமிக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்காங்க. அனைவரும் இந்தியாவின் முக்கிய கலைஞர்கள்மா. ஏய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம எது ஆரம்பிச்சாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும். இதை எழுதுறது பெரிய விஷயமா இருக்கு. பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கணும் எதா இருந்தாலும். சரி எல்லா சாமியும் கூட இருங்கப்பா. ஏதோ எழுதுறேன். ஞான பண்டிதா அஜித்
அப்படி சொல்லக்கூடாதுன்னு ட்விட்டர்ல மெசேஜ் பண்ணிருக்காரு. நான் அதனால சொல்ல மெசேஜ் பண்ணாரா அவனுக்கு வேற? ஆமா, ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காருடா. அவர் போஸ்ட் போட்டாரு. சரி, அவனுக்கு மெசேஜ் பண்ணாரான்னு கேட்டா பேசாம எழுதுனதுலயே எழுதி விட்டுருவோமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? வீ மட்டும் போட்டா முடிஞ்சிடுறா. இங்க இருக்கு, நான் முடிச்சிட்டேன். ஏய், என்னடா சொல்ற இவ்வளவு சீக்கிரம்? யார் எம்வி? அம்மா மஞ்சுளா. அம்மாவுக்கு ஏ தானடா வரும். ஏ எம்எம்ஏ அம்மா. மஞ்சுளா என்னடா அவன் தப்பா பழனி கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. எனக்கு தலை வந்து இலை வேணும். நீ தப்பு தப்பா எழுதுறாடா. அம்மா இலை வேணும். அம்மாவுக்கு ஏ போடுறா, எம்மு போடுறேன். நீ அவங்க அம்மா பேரு எவ்வளவு ஆரம்பிக்கப்படா. நீ வாடா வந்து எனக்கு அதை பிச்சுக்குறா. சரி சரி. டேய், நான் உள்ள போயிட்டேன்னா அப்புறம் சரி நீ வந்து புடிச்சுக்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. அவ்வளவு ஆளம் இல்லடா, போடா டவுன். டேய் வலிக்குதுடா, அதுக்குதான்டா. சரி, நான் இங்க எழுதி விழுந்துட்டா மைக்கெல்லாம் வேஸ்டா போயிருமுடா. செல்லு வேஸ்டா வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஃபர்ஸ்ட் எழுதுனேன். இங்க பாருங்க தம்பி. வெற்றி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம். பண்றேனா? ஐயா சொல்லுங்க ஐயா. இவ்வளவு கஷ்டம் போறீங்க, தண்ணி போயிட போகுது. டேய் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுங்க. ஏய், ஒரு இதை கலைச்சிட்டடா நீ. என் வாழ்க்கையே நீ உன் பேர் தானே ஃபர்ஸ்ட் எழுதுனேன். எஸ் அதான்டா, என் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டடா. என் வாழ்க்கையை அழிச்சு நீ யாருன்னு சொன்னா நான் உன்னைய தான்டா காட்டுவேன். நீ ரொம்ப மோசம்டா. நான் உன்னைய இங்க வச்சிருந்தேன்டா. இப்ப எடுத்து போடா, கீழே எடுத்து வச்சிருவேன்டா. இது வந்து இதை யாருமே யோசிக்கல. ரோட்ல போகும்போது ஏய் வாட் ஆர் யூ டூயிங், நல்லா இருக்கே. ஏய் சரண், நீ என்னப்பா இங்க எழுதிருக்கீங்க அப்படின்னு பாப்பாங்க. மக்களே எல்லாம் பாருங்க, நான் இங்க எழுதுறேன். யாராவது இந்த ரோட்ல இந்த ரோட்ல போனீங்கன்னா அந்த பிளேஸ் சொல்லு. ஆமா, அந்த மணப்பாறை டு கொடும்பாலூர் ரோடு, அந்த ரோட்ல போனீங்கன்னா இந்த நான் எழுதி வச்சிருப்பேன். அதை பார்த்துட்டு யாரும் போட்டோ எடுக்கிறதா வந்து எடுத்துக்கங்க. ஆமா, யாரு வந்து போட்டோ எடுத்து சென்ட் பண்றீங்களோ இல்ல சென்ட் பண்ணுங்க, நாங்க அத ஸ்டோரி வைக்கிறோம். ஸ்டோரி வச்சறோம். சென்ட் பண்ணுங்க, ஸ்டோரி வச்சறோம். பண்றதுக்கு முன்னாடி டேய் அப்படி பண்ணாதடா. இது தெரிய கூடாதுடா. டேய் தண்ணி ஊத்துனா அந்த இது தெரியாதுடா. அவ்வளவு பெருசெல்லாம் எழுத முடியாதுடா. இங்க எப்படிடா எழுதுவ? உங்ககிட்ட பெருசா இங்க பாருடா. நான் அப்படி எழுதலடா, சரண்சி டீம்னு எழுதி இருக்கேன். அங்க நீ எழுதின மாதிரியே தெரியல. போட்டு ஐயா வச்சிருக்க. தெரியுதா இல்லையா? அவ்வளவு தெரியவே இல்லை. இங்க பாரு, என்னமோ உள்ள வீடியோல தெரியுதா இல்ல, கேமரால தெரியுதா இல்ல? இல்ல, வெள்ளை பாறைக்கு பச்சை பெயிண்ட் அடிச்ச மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்க. வேற ஒண்ணும் இல்ல. அது அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க. இவ்வளவு நேரம் கஷ்டப்படுறேன்னு வேற சொல்லிக்கிற. என்ன இல்ல உனக்கே ஒரு நீ எழுதுனா நீ சொல்லுவ எங்கனா எதை எழுதி இருக்கோன்னு. நாங்க பாக்க அவ்வளவு கிளியரா எழுதுறதுக்கு நான் ஒரு நாள் ஆகும். அப்புறம் அடுத்து அழிச்சிட்டியா? அழிச்சிட்டேனா? அந்த அளவுக்கு அழிச்சிட்டானா? உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கை சேர்த்து அழிச்சிட்டானா பழனி? அப்ப நீ எல்லாரும் வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு என்னடா தாசனா? எல்லாரும் ஏமாத்துறாங்க தாசனா. தப்பு தப்பா பண்றான்டா. இவ்வளவு நேரம் நம்ம பாடுபட்டு பேசலாம். மாமா வணக்கம் மாப்பிள்ள, இழுப்பூர்ல இருந்தேன். வணக்கம் மாப்பிள்ள. மாமாங்கிற மாப்பிள்ளங்கிற அவர் சொல்ல மாமா சொல்லிட்டு மாப்பிள்ளன்னு சொல்லலாம். என்ன திருன்னு ஓட்டு அப்படி தாண்டினா சர்ற அப்படியே போகணும். பய புடிச்சிட்டான். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். பாடிக்கெல்லாம் சொல்லி வச்சாங்கய்யா. நான் பேனர் நேரத்துல தூக்கிட்டு வந்துடுறேங்கய்யா. ரெடி பண்ணி வச்சுக்கங்கய்யா. நான் பறந்து நான் பேனருக்கு சொல்லிடுறேன். ரெடியா? இவனுக்காக நம்ம ஃப்ரேம் அடிச்சு கொடுக்குறோம். நமக்காக இவ்வளவு ஒரு உதவி பண்ணும் போது ஃப்ரேம் அடிச்சு கொடுக்கணும் இவனுக்கு. கண்டிப்பா காசு கேட்போம். அவங்ககிட்ட தான் காசு கேட்போம். பணம் கொடுத்துருச்சாவுடா. நான் எழுதிட்டேன். உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்டா. என்னால எழுத முடியல அப்படின்னு இதுல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வலிக்கிருச்சுடா. உழுகலையா நீ? அட கடவுளே, உழுதுட்டேன்டா. நல்ல வேளை இப்படி உட்கார்ந்து வயசான காலத்துல தூக்கிட்டு போக முடியாது. அதுக்குதான் உளி சுத்தி எல்லாம் எடுத்து ஒருவேளை அவங்க வரும்போது எடுத்துட்டு வந்திருப்பாங்களோ? எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ரூம் போட்டு எழுதிருப்பாங்க. 2-3 நாள். ஆமா, 2-3 நாள். ஒரு டென்ட் கேம்ப்பு இதெல்லாம் போட்டு நான் இப்ப எழுதுறேன் பாரு. இதெல்லாம் நமக்கு அசால்ட்டு. சரிண்ணா, கரெக்டான பொசிஷன். இங்கிட்ட இருந்து ஆப்போசிட்ல காத்து அடிச்சா போயிருவேன் கீழே. கிருட்டுன்னு போய் கீழே விழுவேனே.
இல்ல அது அவ்வளவுதான்டா. இங்க பாடுறா எழுத்து தெரிய ஆரம்பிச்சு. தண்ணி மட்டும் ஊத்தாதீங்க. சரி எழுதுங்கடா நீங்களும். நாங்க என்ன எழுதுறது? நாங்களாம் எழுதி முடிச்சிட்டோம். நான் எழுதிட்டேன். அத பழனி இது அழிச்சிட்டேன். இல்ல நீ எழுதுன்னு மட்டும் சொல்ல. பெயிண்ட் அடிச்சுக்கிருந்த அந்த பாறைக்கு ஏதோ பண்ணிட்டேன். அவன் அதை அழிச்சிட்டான். இல்ல எதனால அழிச்சானா, பாறை அழகா இருக்கே, எதுக்கு இங்கெல்லாம் கிறுக்கி ஒருத்தன் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அழைச்சு விட்டான். வேற ஒண்ணும் இல்ல. அது என்ன பசுமையா இருக்கிறக்காண்டி தானே பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சேன். இல்ல அது அப்படியா நினைச்ச, ஆனா எல்லாம் அழுக்கா வச்சிருந்தியா, அதனால தண்ணி வந்து கழுவி விட்டேன். அவ்வளவுதான் நடந்துச்சு. அதான் பழனி மனசு அழுக்கா இருக்கிறதுனால பச்சை கலர் கூட அவனுக்கு அழுக்கா தெரியும். அப்ப அவன் பேர் எழுதுனியா நீ? அவன் பேர் இல்ல, டீம் பேர் எழுதுனுண்டா. சரண்சி டீம் எழுதுனுண்டா. டீம் பேர் எழுதுறேன்னு ஏன்னா நான் அழுக்காக்கிட்டு இருந்தேன். என்னமோ எழுதுறேனே. என்னடா அது? ஏ போடுறேன். அதான் ஏ போடுறேன். மக்களே பாருங்க என்ன கணக்கு வழக்கு இல்ல. இல்ல அது வந்து நான் அம்மா பேர் எழுதலாமா அப்பா பேர் எழுத சான்ஸ் கொடுக்கட்டா? வேற அடுத்து என்ன ஊர் பேரை கண்டுபிடிக்கிறீங்களா? பேரை கண்டுபிடிக்கிறான். ஆறு 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 பேர் எனக்கு தெரியாதேடா. 6 பேர்ல ஆறு போய் சொல்லக்கூடாது. இல்ல பழனி அவன் சொன்ன கருத்து 6 பேர் தெரியாது, 60 பேர் தெரியுதா அவனுக்கு? எனக்கு 60 பேர் தெரியும்னா எனக்கு 600 பேர் தெரியுமே. அதை சொல்ல மாட்டானே. இல்ல இங்கிட்டு போற வர மக்கள் எல்லாத்தையும் தெரியும். ஆக கூகுள்ல அந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க. 600 பேர் அதுல மட்டும் தான்டா. ஆமா இப்ப ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கா பேரு கேட்க நாங்க கூகுள்ல சர்ச் பண்ணோம். ஆனா நான் போயிட்டு கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ண மாட்டேன். இவன் எதுக்கு இருக்க 600 பேருக்கு தெரியும். அந்த 600 பேர்ல இருந்து ஒரு பேர் அடிச்சு விட்டுருவேன். தெரியாது. 3 பிளஸ் எங்க அம்மா பேரு. ஐயா இன்னொரு பொய் சொல்லலாம், கொஞ்சமா சொல்லு சரிக்கும். அந்த புழு ஆகாச புழுதா? தப்புடா தம்பி, ரொம்ப ரொம்ப தப்பு. புழுகாத. தெரியும்ல. சரி இப்ப நான் என்ன எழுது இல்ல, நானே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நானே ஹார்டின் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இல்ல அப்ப எனக்கு தெரிஞ்சு எஸ்ல ஏதோ ஒரு புள்ள பேர் நினைக்கிறேன். அதான் எஸ் மட்டும் ஆடிட்டு என்னங்கடா உங்க மத்தியில எது? இல்ல இது சரவணன். எனக்கு என்னையும் பிடிக்கும், அதனால அப்படிதான். ஆமா சௌந்தர்யா என்னென்ன பேரா இருக்குது. இல்ல சௌந்தர்யா ஒரு பேரு. சரி சரி ஓகே ஓகே. மாட்டிக்கிட்டான் மாறி முத்து மாட்டிக்கிட்டான். இல்லடா நான் சொல்லுவேன்னா சௌந்தர்யா சக்கிதா. உன்னோட வேலைன்னா இந்த மலையை விட்டு கீழே இறங்குறதுக்குள்ள சௌந்தர்யா யாருன்னு கேட்டு கண்டுபிடிச்சு வை. அவ்வளவுதான். உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒண்ணு இருக்கு. சௌந்தர்யா ஆமா கண்டுபிடிச்சா உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். அது நீ எப்படி வேணாலும் விசாரிச்சுக்கலாம், அடிச்சுக்கலாம், தள்ளி விட்டு விசாரிக்கலாம். அப்ப அவ்வளவுதான் உனக்கு அவளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் அதை கேட்கல? இருந்தாலும் மக்கள் அதை கொண்டு வா. சொல்வதெல்லாம் கொண்டு வரத உனக்கு சான்ஸ். இங்க பாரு, நீ தள்ளி விட்டுக்கலாம், அங்கிட்டு அடிச்சுக்கிட்டு பெறடலாம், திட்டிக்கிட்டே சொல்ல வைக்கலாம். விஷயம் தெரியுமா? நான் பண்ணலாம், நான் உழுப்பிட்டேன். திட்டிக்கிட்டே இரு, திட்டி அப்படியே வாங்கிடுவேன். குழந்தையா இருந்தப்ப தெரிஞ்சவங்கடா. அவ்வளவுதான்டா. ஆமா ஆமா அவனுக்கு குழந்தை பிறந்துச்சுல, அப்ப வந்து தெரிஞ்சவன். குழந்தை பிறந்துச்சு வேற ஒண்ணும் இல்ல. அப்ப வந்து பார்த்தாங்க திருத்தம். இங்க இருட்டுல என்னமோ நடந்துருச்சு. அடுத்து பார்த்தா உனக்கு குழந்தை பிறந்துருச்சு. அப்பதான் போய் பாத்துருக்கேன். அடா நமக்கு பிறந்த குழந்தையா சௌந்தர்யா நீயா? அது எப்படி இவனுக்கு தெரியும்? எனக்கு அது நீ சொன்னல இப்பதான் பார்த்தேனே. நான் சொன்னது நான் குழந்தையா இருந்தப்ப சொன்ன சின்ன திருத்தம். நான் குழந்தையா இருந்தப்ப எனக்கு தெரிஞ்சவங்க. என்னடா குழந்தையா இருந்த எப்படி 3 வயசு இந்த பிறந்தப்ப அப்ப தெரியும் போல. அப்படி உள்ள போய் எழுந்துறேன். 9வது படிக்கிற 10வது படிக்கிற அது வந்து குழந்தையா? உனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு சொல்லு, நீ குழந்தையா இருந்துன்னு சொல்லாத. இப்ப கூட நான் குழந்தைதான்டா. குழந்தையா நீ? 4 குழந்தை அங்கட ஊருக்குள்ள தெரியுது. யாருக்கு வந்து யாருக்கு குழந்தையா? எவ்வளவு கஷ்டம்டா. 10வது படிக்கிறேன், அப்பா அப்பான்னு கூப்பிட்டு தர்றேன்.
ஆமா ஆமா கூப்பிட்டான் எனக்கும் கேட்டுச்சு நானும் பார்த்தேன். அடே, அது எங்க அண்ணன் வேண்டா. நான் அப்பா மட்டும் இல்ல தாத்தாவே ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பேரங்க நோக்கி அவன் இன்னில இருந்து இவன் பழக்க வழக்கத்தை விடுவான். பெரிய மனுஷன் பழக்க வழக்கம்லாம் எதுக்கு வச்சு நம்மளாம் எங்கேஜ் அது சவகாசத்தை கட் பண்றோம். கிழவன் கூடலாம் இவ்வளவு நாளா பழக்க வச்சுங்கிறது எனக்கு வெக்கமா இருக்கு. கரெக்ட் எல்லா கூடயும் பழகி இருக்கேன், கிழவன் ஆயிட்டேன். இந்த மூளை மழுங்கி போன மாதிரி இல்ல இது வந்து நான் இங்க இருக்கும்போது பார்க்கும்போது தெரியும், அங்க போறவங்களுக்கு தெரியாது. இல்ல அதுக்காக தான் ட்ரை பண்றேன், தெரியாது. ஆஹா இத திருத்தணும்னா தெரியும்ல. இப்ப வந்து ஒரு கருப்பு பெயிண்ட் வெள்ளை பெயிண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இதுல திருத்து வேணாம். அப்ப வந்து பாத்துட்டு போறவங்க எல்லாம் சரண் ப்ரோ நீங்க அங்க வந்து என்ன ப்ரோ நான் தான் சொல்லிட்டேன்ல. இப்ப நீ சொல்லலன்னா தெரியும், சொல்லிட்டேன்ல அதனால தெரிஞ்சுக்குவாங்க. போ அங்க தனியா பாரு போன வந்துடும். என்ன அங்க இருந்து இங்க வந்துட்டீங்க? மேம் தெரியும் மேம், நான் அங்க இருந்து வேலைய விட்டு இங்கிட்ட என்ன ஒயின் ஷாப் தானே இருக்கு? ஒயின் ஷாப் தான் வந்தீங்களா நீங்க? இல்லையா பேர் மேம் இந்த வழியில போகும்போது பாத்துருக்கேன், ஒரு க்ரௌடா இருக்கும்ல. எந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கும் இல்லையா அந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கு. அப்படி போகும்போது வரிசையா நிக்கிறாங்க, வரிசையை கட்டி நின்னுக்கிறாங்க. அப்ப என்ன பண்றது, கண்டுபிடிச்சுதானே ஆகணும் எதுக்கு அங்க ஒயின் ஷாப் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இவன் நைட்டு போயிட்டு இங்க குடிக்கும் போது தெரியாது அங்க ஒயின் ஷாப் இருக்குன்னு நைட்ல போய் குடிச்சான், அதனால பகல்ல தெரியல. அவ்வளவுதான். நைட்டு இல்ல இவன் குடிச்சான், அங்க போய் தண்ணி குடிச்சான், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். நைட்டு போயிட்டு அங்க நின்னுகிட்டு இருப்பேன், அது தெரியாது இங்க ஒயின் ஷாப் இருக்கு. இப்ப பகல்ல போவோம். அத நீ வந்தது இல்ல, வந்திருந்தாலும் இப்படி திரும்பிட்டு வந்திருப்ப. ஏன்னா நீ அந்த சைடு பாத்துருக்க மாட்டேன், அதனால உனக்கு தெரியல. பச்சை கலர் எடுத்துவாங்கப்பா, நான் கலரிங் கொடுப்பேன். பச்சை பச்சையா பேசுவா, கலரிங் கொடுக்கணும்டா. முடிச்சுட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இல்ல, இவன் சொன்னதுக்கு எதுவும் பச்சை கலர் எடுத்து வரணும்னு மாதிரி சிங்காச்சு. குடிக்கிறான் எங்க இருந்து வேண்டாம் அவன் சொல்லி வச்சிடுறேன். 2 தடவை வந்துரு.